சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி பதவியேற்று வருகிறார். அந்த நேரலை காட்சியை பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளார். அந்த நேரலை காட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். புதிய தலைமை நீதிபதிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஏற்கனவே இருந்த எஸ் கே கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிடம் காலியானது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக டெல்லியில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த இந்திரா பானர்ஜி இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய விழாவில் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். A warrant of appointment signed by the President of India on the 30th day of March 2017. By virtue of the power vested in me by Clause 1 of Article 217 of the Constitution of India, I, Pranab Mukherjee, President of India, do hereby appoint Kumari Justice Indira Banerjee, Judge of the Delhi High Court, to be the Chief Justice of the Madras High Court with effect from the date she assumes charge of her office. Sir, I request the Honorable Governor of Tamil Nadu to hand over the warrant of appointment to the Chief Justice designate and administer the oath of office to the Chief Justice. I, Indira Banerjee, having been appointed Chief Justice of the High Court of Madras, having been appointed Chief Justice of the High Court of Madras, do swear in the name of God do swear in the name of God that I will bear true faith and allegiance that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment, perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக தற்போது இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சியை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சங்கரன், தற்போது புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி பதவியேற்றுக் கொண்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சங்கரன்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவி பிரமாண நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த எஸ்.கே. கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிடம் காலியானது. இதனிடையே நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி இன்று தற்போது ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அந்த பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். இவர் இந்திரா பானர்ஜி 2002ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தமது பணியை துவக்கினார். ஆயிரத்தி 1985 முதல் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். 2002ஆம் ஆண்டு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய அவர் சென்ற வருடம் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக புதிய தலைமை நீதிபதியாக தற்போது பொறுப்பு வகித்துக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் அங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த எஸ்.கே. கவுல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து நீதிபதி எச்.ஜி. ரமேஷ் பொறுப்பு தலைமை நீதிபதியாக செயல்பட்டு வந்துள்ள நிலையில் தற்போது புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தற்போது பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். வணக்கம் சங்கரன். தற்போது ஆளுநர் மாளிகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. மேலும் அங்குள்ள நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சங்கரன். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று அங்கு சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து ஒரு ஜி ரமேஷ் என்பவர் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி, உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி நியமிக்கப்பட்டார். அவருடைய பதவியேற்பு விழா தான் சற்று முன்பு நடந்து முடிந்திருக்கிறது. மிகச்சரியாக ஒரு 9:30 மணி அளவில் இந்த விழா துவங்கி ஒரு 5 நிமிடத்தில் இந்த விழா முடிவடைந்தது. அவருக்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட ஒரு முக்கியமான பிரமுகர்கள் அதுபோல ஆளுநரும் இந்த 3 முக்கிய பிரமுகர்களும் புதிய தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜிக்கு பூங்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். தற்போது இந்த விழா ஒரு பதவியேற்பு விழா அதிகபட்சமாக ஒரு 5 நிமிடம் அளவில் தான் இந்த விழா நடந்து முடிந்திருக்கிறது. தற்போது இதைத் தொடர்ந்து தேநீர் விருந்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த விழா அரங்கிற்கு பின்பக்கத்தில் உள்ள ஒரு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த விழா நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தர்பார் ஹால். மிக முக்கியமான முதல்வர் பதவியேற்பு விழா உள்ளிட்ட பல முக்கியமான நிகழ்வுகள் இந்த அரங்கில் தான் நடக்கும். இந்த அரங்கில் தான் தற்போது இந்திரா பானர்ஜி பதவியேற்பு விழாவும் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2வது பெண் தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி பதவியேற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 1992ல காந்தகுமாரி பட்னாகர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக, பெண் தலைமை நீதிபதியாக அவர் பதவி வகித்திருக்கார். அவரை தொடர்ந்து 2வது பெண் தலைமை நீதிபதியாக தற்போது இந்திரா பானர்ஜி பதவியேற்றிருக்கிறார். தற்போது இன்னும் ஒரு அதிகபட்சமாக இன்னும் ஒரு 15 நிமிடத்திலிருந்து இங்கிருந்து இந்திரா பானர்ஜி, தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கு சென்ற பிறகு சரியாக ஒரு 10:30 மணி அளவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு அங்கு வரவேற்பு
வரவேற்பு விழா இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் அங்கு தயாராக தற்போது செய்து வருவதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில பொதுவாக அவருக்கு ஸ்பீச் எதுவும் இருக்காது வழக்கமாக. அதே போல ஒரு பதவி பிரமாணம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியில இந்திரா பானர்ஜி அவருடைய ஸ்பீச் இருக்க போகுது. அவர் ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இங்க விழாவில் கலந்து கொண்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் அனைவரும் தற்போது உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கிளம்பிய வண்ணம் இருக்கிறார்கள்.